ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம டெத் நோட் அனிமேல இருக்கிற பெஸ்ட் சீன்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு பிடிச்ச சீன்ஸ்லாம் நான் ஒரு டாப் 5 இந்த வீடியோவில் நான் லிஸ்ட்டு போட்டிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ்லாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். 5th இடத்துல இருக்கிற சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எள்ளு வந்து லைட் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எள்ளு வந்து அவன் பேர்லேயே வேற ஒருத்தனை லைவ் டெலிகாஸ்ட்டில் உட்கார வச்சு நம்ம லைட்டை கொல்ல சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம லைட்டும் அவனை கொன்றுவான். அப்புறம் நம்ம எள்ளு என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைவ் டெலிகாஸ்ட்டை வந்து ஜப்பானில் ஒரு பர்டிகுலர் ரீஜனில் தான் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பான். இதனாலே நம்ம எல்லால லைட் இருக்கிற இடத்த ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அதனாலே இந்த சீன் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த சீனால தான் ரொம்ப இந்த சீரிஸ் ரொம்ப பரபரப்பாக எடுத்துட்டு போயிருப்பாங்க. லிஸ்ட்டில் 4th இடத்துல இருக்கிற சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் சீன் தான். இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் சீன் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். அப்படி இந்த சீனில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைட் வந்து அந்த பொட்டேட்டோ சிப்ஸ் கவருக்குள்ளே டெத் நோட்டோட ஒரு பேப்பரை வச்சு கிரிமினல்ஸ் பேர்லாம் எழுதிட்டு கொத்து கொத்தாக சாவடிப்பான். இதை வந்து நம்ம எல்லோ அவனோட டீமாலையும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த சீனில் நிறைய பிஜிஎம்ஸ், கூஸ்பம்ஸ் சாங்ஸ்லாம் நிறைய போடுவாங்க. அதனாலே இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லிஸ்ட்டில் 3rd இருக்கிற சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைட்டோட டெத் நோட் மெமரிஸ் திரும்ப வர சீன் தான். ஒரு கட்டத்தில் நம்ம லைட்டுக்கு டெத் நோட்டோட மெமரிஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் லைட் வந்து அந்த டெத் நோட்டில் தொடும் போது அவனோட மெமரிஸ்லாம் திரும்ப வரும். அப்படி திரும்ப வரும்போது அவனுக்கு உள்ள ஏதோ ஒரு புது பவர் கிடைக்கிற மாதிரி அந்த சீன் எடுத்திருப்பாங்க, நிறைய சாங்ஸ்லாம் போட்டு. அதனாலேயே இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லிஸ்ட்டில் 2nd இருக்கிற சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எள்ளும் லைட்டும் சண்டை போடுற சீன் தான். இந்த டெத் நோட் சீரீஸில் எவ்வளவோ த்ரில்லிங்கான சீன்ஸ் இருந்தாலும் இந்த லைட்டும் எள்ளும் சண்டை போடுற சீன் தான் செம்மையாகவே இருக்கும். ஏன்னா செம்மையாக அந்த சீனை மேக் பண்ணியிருப்பாங்க. நம்ம லைட் வந்து எள்ளை போட்டு குத்துறதும், நம்ம எள்ளு லைட்டை போட்டு காலாலே அடிக்கிறதும் செம்மையாக அந்த சீனை மேக் பண்ணியிருப்பாங்க. மறக்காமல் அந்த சீனை நீங்கள் போய் செக் பண்ணிட்டு வந்துடணும். மஸ்ட்டு வாட்ச் அந்த சீன் நான் சொல்லுவேன். லிஸ்ட்டில் 1st இருக்கிற சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எள்ளு வந்து மீசாவோட ஃபோனை சுடுற சீன் தான். இந்த சீனில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைட் வந்து மீசாவுக்கு கால் பண்ணி எள்ளோட ஒரிஜினல் நேம் என்னன்னு கேட்கும் போது, மீசாவோட ஃபோன் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எள்ளு கிட்ட தான் இருக்கும். சரி, நம்ம லைட் வந்து வேற நம்பருக்கு ட்ரை பண்ணுவோம். அதாவது மீசா கிட்ட இன்னொரு ஃபோன் இருக்கும். அந்த ஃபோனுக்கு ட்ரை பண்ணும் போது அந்த ஃபோனும் நம்ம எள்ளு கிட்ட தான் இருக்கும். அப்படி இருந்த போதும் நம்ம எள்ளு வந்து லைட்டு கிட்ட வந்து அவன் வந்து இந்த ஃபோன் எடுக்காத மாதிரி அப்படியே ஒரு நடிப்பான் பாருங்க. அந்த சீன் தான் செம்மையாகவும் தரமாக மேக் பண்ணியிருப்பாங்க. மறக்காம அந்த சீனை போய் நீங்கள் செக் பண்ணிட்டு வந்துடணும். மஸ்ட்டுன்னு சொல்லுவேன் அந்த சீனை வாட்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இதான் கைஸ், டெத் நோட் அனிமியில் இருக்கிற எனக்கு பிடிச்ச சீன்ஸோட ஒரு சின்ன லிஸ்ட்டு. உங்களுக்கும் தனியாக ஒரு லிஸ்ட் இருக்கும், ஒரு ஃபேவரட் லிஸ்ட்டு. அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நான் போயிட்டு வரேன்.